தமிழ்நாடு அரசியலின் வரலாற்றை மாற்றிய சட்டமன்ற தேர்தல்கள் 1937 முதல் 2021 வரை தமிழகத்தை ஆட்சி செய்த தலைவர்கள் யார்? எவ்வளவு வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற்றார்கள்? மக்களின் ஆதரவு எப்படி மாறியது? இதோ ஒரு சுருக்கமான அரசியல் பயணம். 1937 மித்ராஸ் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. சி. ராஜகோபாலாச்சாரி முதல்வரானார். சுமார் 45% வாக்குகள் கிடைத்தன. 1946 டி. பிரகாசம் தலைமையில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி. 55%த்திற்கும் அதிகமான மக்கள் ஆதரவு கிடைத்தது. 1957 மற்றும் 1962 காமராஜர் காலம். தமிழக அரசியலில் வளர்ச்சி அரசியலின் தொடக்கம். காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்தது. 1967 தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனை. அண்ணாதுரை தலைமையிலான திமுக ஆட்சியை கைப்பற்றியது. திராவிட அரசியலின் எழுச்சி ஆரம்பமானது. 1971 கருணாநிதி தலைமையில் திமுக மீண்டும் வெற்றி. 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் கிடைத்தன. 1977 எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது. மக்கள் மனதில் தனி இடம் பிடித்த தலைவர் எம்ஜிஆர். 1980 மற்றும் 1984 எம்ஜிஆரின் மக்கள் ஆதரவு உச்சத்தை தொட்டது. 1984 தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 53%த்திற்கும் அதிக வாக்குகள் பெற்றது. 1989 மீண்டும் கருணாநிதி தலைமையில் திமுக ஆட்சி. 1991 ஜெயலலிதா தலைமையில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி. சுமார் 59% மக்கள் ஆதரவு. 1996 மக்கள் மாற்றத்தை தேர்வு செய்த தேர்தல். திமுக கூட்டணி 60%த்திற்கும் அதிக வாக்குகள் பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 2001 மீண்டும் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சி. 2006 கருணாநிதி தலைமையில் திமுக கூட்டணி வெற்றி. 2011 அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி. 1,90,00,000த்திற்கும் அதிக வாக்குகள் கிடைத்தன. 2016 தமிழக அரசியலில் அரிதான சாதனை. தொடர்ச்சியாக மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் ஜெயலலிதா. 2021 மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி வெற்றி. 45.38% வாக்குகளுடன் புதிய ஆட்சி அமைந்தது. 1937 முதல் 2021 வரை தமிழக அரசியல் பல மாற்றங்களை கண்டுள்ளது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் மக்களின் தீர்ப்பே இறுதி என்பதை நிரூபித்துள்ளது. இதில் உங்களுக்கு மிகவும் நினைவில் நிற்கும் தேர்தல் எது? கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.